நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/9/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 1 மணி 30 நிமிடம் வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி 52 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் இன்று காலை 11 மணி 30 நிமிடம் வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் பிற்பகல் 1:30 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடம் வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி 52 நிமிடம் வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் முழுவதும் 2 கண்ணும் திறந்திருக்கும். ஜீவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 முழுவதும் இருக்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடியது. சதுர்த்தசி, சதுர்த்தி இல்ல, சதுர்த்தசி. இன்னைக்கு ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம், ஷடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு 2 இருக்கு. இது பாத்தீங்கன்னா சடசீதி புண்ணிய காலம் புரட்டாசி மாசம், வைகாசி மாசம் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆனி மாசம் வரும். இது போல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா மகாவிஷ்ணுவை வணங்குவது. ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னா சிவபெருமானை வணங்குவது. இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகமும் உண்டு. இன்னைக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா இன்று இரவு 7 மணி 43 நிமிடத்துக்கு கன்னியா ராசிக்குள் பிரவேசமாகிறார். சரி, நம்ம இப்பொழுது இந்த சில விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கண் திருஷ்டி பொடி மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல நிறைய பேர் அந்த கண் திருஷ்டி பொடி, ஐஸ்வர்ய பொடி வாங்கி போட்டு நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, தொழில் ஓரளவுக்கு நல்ல மேன்மை வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே போல தொழில் விருத்தி, தன விருத்தி, வியாபார விருத்தி, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மலர் மருந்து, ஞாபக சக்திக்கு பிள்ளைகள், சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொல் பேச்சை கேட்காது, அடங்காது. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு போல எந்திரங்கள், மகாலட்சுமி எந்திரங்கள். நம் வீட்டிற்குள் சில தீய சக்திகள் இருந்தால் அதெல்லாம் விலகி குலதெய்வ வீட்டிற்கு வருவதற்கு எந்திரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க. இந்த மாதிரி ஜனவசியத்துக்கு எந்திரம். இப்போ ஒரு கடை வச்சிருக்கீங்க, பலசரக்கு கடையோ இல்ல இந்த கடையோ ஏதோ வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜனவசியம், வியாபார விருத்தி, அந்த எந்திரங்களும் கிடைக்கும். போன் பண்ணீங்கன்னா இருக்கிறோம், எடுத்து பேசி உங்களுக்கு என்ன தேவைன்றத கேட்டு எழுதி வச்சு அனுப்புவாங்க. சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும், கன்னியில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். இன்றைக்கு 7 மணி 43 நிமிடத்துக்கு சூரிய பகவான் இரவு கன்னியா ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். நடராஜர் அபிஷேகம் பாருங்கள். இன்னைக்கு சடசீதி புண்ணிய காலம். இன்று சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம். ஆனா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நீடித்து நிலைக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு வீட்டுல எப்பொழுதுமே நெகட்டிவான ஒரு பேச்சுக்கள் பேசக்கூடாது. நேர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டுங்களோ இல்ல நம்ம கூடவே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பேசும்போது
நேர்மறை சிந்தனையோட பேசணும். அப்பதான் நமக்கு அது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த சிந்தனை திறன் மேம்படக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். சந்திரன் அப்படின்னு சொன்னா மனோகாரகன். அப்போ அந்த மனோகாரகனாகிய சந்திரன் நன்றாக இருந்தால் தானே நம் சிந்தனை திறன் நன்றாக இருக்கும். அப்போதுதானே நாம் செய்யும் செயல்கள் நன்றாக இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் ஒவ்வொரு நாளையும் நாம் நேர்மறை எண்ணங்களோடு, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு தொடங்க வேண்டும். தினந்தோறும் இதை செய்து பாருங்கள். சவால்களை நீங்கள் சந்திக்கும் போது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அமைதியாக இருந்து விடுவது மிகவும் சிறப்பு. அதே போல ஒரு சில விஷயத்தை இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வோடு நீங்க எந்த சூழ்நிலையிலும் மனதை ஒரு நிலையோடு வைத்துக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தோல்விக்கு அடுத்தவரை காரணம் காட்டி, உன்னால் தான் எனக்கு இந்த தோல்வி, நீதான் அதற்கு காரணம் என்று அடுத்தவரை குறை சொல்லும் நபர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் ஆதிக்கம் கொண்ட நபர்கள் இப்படி நடந்து கொண்டால் அவர்களிடம் இருந்து ஒரு படி தள்ளி நின்றால் நன்மை உங்களுக்கு தான். அதே போல எனக்கு யாரும் இல்லை, எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு எப்படி எப்பவும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டி கொண்டு என்னால் முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு பிடிக்காது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா என்றெல்லாம் எப்பொழுதும் எதிர்மறைகளாக சொல்லிக்கொண்டும் நினைத்து கொண்டும் இருக்கும்போது எதிர்மறை சக்திகள் நம்மை ஆட்கொண்டு விடும். அதனால எப்பொழுதுமே எல்லாருமே யாராக இருந்தாலும் நேர்மறை சிந்தனை. இன்றைய தினம் நான் 10,000 ரூபாய் எனக்கு வருமானம் வரும், நான் இன்னைக்கு இந்த பலசரக்கு கடையில எனக்கு இன்னைக்கு லாபம் 10,000 கிடைக்கும் அப்படி நினைத்தால்தான் ஒரு 2,000 லாபம் கிடைக்கும். இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க, இந்த இன்சூரன்ஸ் லைன்ல இருக்கவங்க, தொழில் உற்பத்தி செய்யறவங்க, அவங்கெல்லாம் இன்றைய தினம் நான் இந்த அளவுக்கு உற்பத்தி செய்வேன் என்ற மன உறுதியோடு எதை செய்தாலும் அது நன்மை நடக்கும். நான்லாம் ஒரு பொருளை வாங்கணும், ஒரு அழகான பொருள் இருக்கு, அன்னைக்கு என் கையில காசு இல்லைன்னா நான் அதை அப்படியே திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இதை வாங்கணும், எப்படியாவது வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அதை வாங்கிடுவேன். காரணம் என்னன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி, இதுக்கு பேரு தான். நீங்க ஒன்னா நான் சொல்றதை நினைச்சு பாருங்க, நடக்குதா இல்லையான்னு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. அதே போல பிள்ளைகள் கூட ஒரு சொல் பேச்சு கேட்கலாம், என் பிள்ளை என் பேச்சை கேட்கிறான்னு சொல்லி பாருங்க, அது அப்படியே நடக்கும். இந்த பிரபஞ்சம் எப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தான் நடத்தி கொடுக்கும். நம்ம நல்லது சொன்னால் நல்லதை செய்யும், கெட்டது சொன்னால் கெட்டதை செய்யும். நமக்கு தலைக்கு மேல ஒரு அதிதேவதை இருக்கும். அந்த அதிதேவதை நாம் என்ன சொல்கிறோமோ ததாஸ்து அப்படின்னு சொல்லும், அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம் அதுக்கு பெயர். அதனால எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு வீட்டில் பேசிக்கொண்டிருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்றென்றைக்கும் நிலைக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்ப நபர்கள் ஒருவர் எதிர்மறை எண்ணங்களோடு இருந்தால் போதும், அந்த குடும்ப வளர்ச்சி அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னுக்கு இழுத்து விடும். அதே நீங்க நேர்மறை சிந்தனையோடு பேசிக்கொண்டிருங்கள், இந்த வீட்டில் எப்பொழுதும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி செய்வார். நீங்க எதிர்மறை எண்ணங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அந்த இடத்தில் சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கும். இதுதான் அங்க அர்த்தம். அதனால ஆத்ம பலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு இறைவனை உணர்த்தும். அதனால எல்லாருமே இந்த தினப்பலனை, கடவுளர்கள் டிவி தினப்பலனை பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் நேர்மறை எண்ணத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள், நமக்கு அந்த ஆத்ம பலம் என்றது கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, லாபங்கள் நிறைந்த ஒரு நாள்,
நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடல் சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தாய்மாமன் வழியில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஒரு விதமான பிடிவாதமும் இருக்கும். ஏனென்றால் சந்திரன் சனி ஒன்று சேர்ந்தால் உணர்வு தோஷத்தை ஏற்படுத்தும், பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்க பாருங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்டு வந்த தன வரவுகள் எல்லாம் கிடைக்கும். வர்த்தக துறையில் புதுவிதமான யுக்திகள் மூலம் லாபங்களை பெறக்கூடிய ஒரு தருணம். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் குறையும். பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல்லாம் ஏற்படும். தானியம் மற்றும் ஆபரணம் தொடர்பான பணிகள்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். தொழில் நல்ல ஒரு லாபகரமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் பொறுமை தேவை. வரவுகளால் சேமிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். கடன் செயல்கள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக செயல்கள்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி வியாபாரத்தில் நிறைய மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். விவசாயம் சார்ந்த கால்நடைகள் சார்ந்த விஷயத்துல விழிப்புணர்வோடு இன்றைய தினம் செயல்படுங்கள். உடலில் இருந்து வந்த சோர்வு, ஒரு சுறுசுறுப்பின்மை இதெல்லாம் விலகி நல்ல உற்சாகமாக இருக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளாம் நிறைவேற்றி வைப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்றைய தினம் செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக பணிகள்ல இருப்பவர்கள் வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. மனதுல வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். இன்சூரன்ஸ் பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மையான சூழல் ஏற்படும். அதே போல நிலுவையில இருந்து வந்த சில வேலைகள், சில செயல்களை செய்து முடிப்பீங்க. மனசுல ஒரு விதமான குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. அன்றாட வேலைகளை செய்யலாம், புதியதா எதுவும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். பயணம் செய்யும் போது மட்டும் ரொம்ப கவனமா பயணம் செய்யுங்க. இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மேன்மை இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு
அமைதி இல்லாத மனதில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும், கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில உதவிகர மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அரசு விஷயத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழல்லாம் ஏற்படும். கல்வி தொடர்பான விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பயணங்களால் அலைச்சலும் ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே போல நண்பர்கள் இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் ஆதரவு இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பொருளாதார சிக்கல்லாம் குறையும், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நிதானத்தை காட்டணும். கோபதாபத்தையோ நண்பர்களிடம் காட்ட வேண்டாம். அதே போல இன்றைய நாள் பொறுமையோடு எந்த ஒரு செயலையும் செய்தால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு செயலிலும் அமைதியோடு இன்னைக்கு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். காது தொடர்பான உபாதைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்றாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். வித்தியாசமான புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவு, பங்காளி உறவு, இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில உதவிகரம் சாதகமாக இருக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். வேலையில் இருந்து வந்த பொறுப்புகள் அதிகரித்திருந்த ஒரு சமயத்தில் இன்றைய நாள் அதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும். இன்றைக்கு எந்த விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பட்டால் தன வரவும் சிறப்பாக இருக்கும். ஒரு அடமன்ட் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் இன்றைய தினம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வாக்கு சாதுரியம் மூலம் தடைபட்ட சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை. அதே போல எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் வேகத்தோடு செயல்படாதீர்கள், விவேகத்தோடு செயல்படுங்கள். அதே போல எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய தினம் நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே போல குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பின்மை இருக்கும் உடல்ல, அது மட்டும் பார்த்துக்கங்க. படிக்கிற மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். தாயினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல அரசு சார்ந்த விஷயத்துல
ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் அதனால நன்மையும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கட்சிக்கு உண்டான முன்னேற்றங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். ஒரு பிடிவாத குணம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கங்க. சகோதரர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நல்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே போல சொத்து விஷயத்தில், பாக பிரிவினை விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். வியாபாரம் தொடர்பான விஷயத்துல ஆர்வத்தோட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படும். வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்துல மறைமுகமாக இருந்து வந்த சில எதிர்ப்புகளெல்லாம் விலகி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் இருக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு மனதுல ஒரு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல கல்வி தொடர்பான ஒரு வேலையில நிறைய பேருக்கு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். தைரியம் இன்னைக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும். தைரியத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு பக்தியில மனதை செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். சிறு குறு தொழில் புரிபவர்கள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோட அந்த தொழிலை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு முயற்சிக்கான அங்கீகாரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பத்திரம் அப்படின்னு சொல்ல, நம்ம வீடு ரிஜிஸ்டர் பண்றதுக்கெல்லாம் பத்திரம் வாங்குவாங்க. அது தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு மேன்மை நல்ல சிறந்து இருக்கும். ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில நிறைய மாற்றமான வாய்ப்புகள்லாம் அமையும். உங்கள் மீது இருந்து வந்த பொறாமைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. எதிர்பாராத சில கடன் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல தன தானிய விருத்திக்கான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே போல குடும்ப பெரியோர்களுடன் கலந்து ஆலோசித்து எதையும் செய்தால் மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பொறுமையோட எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறும்.
இருந்தாலும் இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதனால பொறுமையோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.